அல் குர்ஆன் மிக நுட்பமாக சொல்கிறது, இந்த கல் கிபரா அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அவங்க ஒருத்தர் ஒரு ரெண்டு பேரோ வயோதிபத்தை அடைஞ்சு விட்டால், அப்ப அவங்க வயசாகிற நேரம் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, வளர்ந்துருவாங்க. அவர்களுடைய கண்காணிப்பில பெற்றோர்கள் வர தொடங்குவார்கள். இன்னைக்கு அதிகமான பெற்றோர்கள் எச்சப்படுகிறார்கள் பிள்ளைகளுடைய விஷயத்துல. அதனால சொத்துக்களை எப்படி எழுதுறாங்கன்னு சொன்னால் மௌத்துக்கு பிறகு எழுதுறாங்க. அப்பதான் எங்களோட பிள்ளைகளை எங்களை பராமரிப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க. பாப்பா அல்லது உம்மா அவங்களோட சொத்து எங்களுக்கு தர வேண்டும் என்றால் அவர்களை நாங்க சரியா பராமரிக்க வேண்டும் என்று பயந்து அந்த பெற்றோர்களை சரியாக பராமரிக்கின்ற, அவர்களோட நல்ல முறையிலே நடந்து கொள்கின்ற பல பிள்ளைகள் இருக்கிறார்கள். இதனாலதான் இன்றைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் அவர்களுடைய சொத்து விவகாரத்தில் இப்படி நடந்து கொள்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப பெற்றோர்கள் வயோதிபத்தை அடைந்து விட்டால் அவர்கள் இயல்பாக என்ன செய்வாங்க, பலவீனப்பட்டு விடுவார்கள். இப்படி இயலாம போற கட்டம் வார நேரம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் பராமரிப்பில் தங்கி வாழ வேண்டிய நிலை ஏற்படும். அவர்களுடைய வயதின் அடிப்படையில் நிறைய எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு வரும். தன்னுடைய பிள்ளை தன்னோடு இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அதிகபட்சமான கற்பனைகளும் எதிர்பார்ப்புகளும் தாய் தகப்பனுக்கு உருவாகும். எங்களுக்கு அதுல அனுபவம் இருக்கும். நாங்க ஒவ்வொரு நாளும் எங்களோட உமா அப்பா போய் பார்ப்போம். ஒரு நாள் நாங்க பார்க்க போகல என்றால் ஏதோ மிச்ச நாள் வராத மாதிரி அவங்க பேசுவாங்க. நாங்க சும்மா சாதாரணமாக ஒரு வார்த்தை கொஞ்சம் சத்தமா பேசிட்டால் எதையும் தாங்கிக் கொள்ள மாட்டாங்க. சகோதரர்களே, குர்ஆன் இவர்களுடைய மனநிலையை இன்னும் விவரிக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்படி அவங்க வார நேரம் அலா தகுல்லஹுமா உஃபின், சி என்று கூட சொல்ல வேண்டாம். உதாரணமாக பெற்றோர்கள் பேசுகிற போது வாயப்பத்துங்க, சத்தம் போடாதீங்க, ஒரு ஓரமா போய் இருங்க, இது உங்களுக்கு அறிவில்லாத ஒரு விஷயம், இதுல நீங்க தலை போடப்படாது. இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் சகோதரர்களே, இது சாதாரணமான வார்த்தை பிரயோகம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு பாவமாக பார்க்கப்படுகிறது. அவர்களுடைய பொருத்தத்தை பெற்று தராமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாங்கள் இழந்து கொள்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக அது மாறிவிடுகிறது.